ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 163வது தலைப்பு. ஆச்சாரம் குறித்த நூல்கள். 2 தலைமுறைகளாகவே ஆச்சாரங்கள் எடுபட்டு வருகின்றன. அதனால் இப்போது சாஸ்திரப்படி பண்ணுவதென்றால் எங்களகத்து பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியவில்லையே என்பீர்கள். உங்களுக்கு யார் உபாத்தியாயமோ அல்லது நல்ல ஸ்ரௌதிகளாக ஊரில் யார் இருக்கிறாரோ, ஒவ்வொரு ஜாதிக்கும் அது அதன் தர்மாச்சாரங்கள் தெரிந்த பெரியவர் இல்லாமல் போக மாட்டார். அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புஸ்தகங்கள் இருக்கின்றன. எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டு வைத்தியநாத தீக்ஷிதீயம் என்று இருக்கிறது. அத்தனை பெரிசாக வேண்டாமென்றால் சோமதேவ சர்மாவின் புஸ்தகம் இருக்கிறது. முத்துசுவாமி ஐயர் என்றும் ஒருத்தர் தர்மசாஸ்திர சுருக்கம் எழுதியிருக்கிறார். பழந்தமிழ் நூல்களும் நம்முடைய வைதிக சமயாச்சாரங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றன. ஆச்சாரக்கோவை என்றே ஒன்று இருக்கிறது. திருக்குறள் தொடங்கி ஔவை பாடல்கள், நன்னெறி, அறநெறிச்சாரம் முதலான நூல்கள் நீதிகளையும் தர்மங்களையும் பொதுவாக சொல்லிக் கொண்டு போகும்போதே அன்றாட வாழ்க்கையில் அனுஷ்டிக்க வேண்டிய வைதிக ஆச்சாரங்களுக்கும் அங்கங்கே குறிப்பு காட்டிக் கொண்டு போகும். நீதி சாஸ்திர கருத்துக்களை அப்படியே மொழிபெயர்த்து நீதி வெண்பா என்றும் இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறது. பழந்தமிழ்நாட்டில் எந்த அரசனை பற்றியும் புராணத்திலோ இலக்கியத்திலோ சாசனங்களிலோ சொல்லும்போது அவன் மனுநீதிப்படி மறைவழி வருணாசிரமங்களை முறைபெறலாமல் நன்றாக பரிபாலனம் செய்து வந்தான் என்று தப்பாமல் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இப்படி பொதுப்படையாக வைதிக ஆச்சாரங்களை சொல்வதோடு நிற்காமல் நித்தியப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எப்படி சாஸ்திர ஆச்சாரப்படி பண்ண வேண்டும் என்று விளக்கிச் சொல்வதற்கே ஏற்பட்டதுதான் நான் சொன்ன ஆச்சாரக் கோவை. தமிழிலே உயர்ந்த இலக்கிய ஸ்தானம் கொடுத்து போற்றும் நூல்களில் 11 கணக்கு என்று 18 புஸ்தகங்கள் உண்டு. இந்த 18இல் ஒன்றுதான் திருக்குறள். இன்னொன்று ஆச்சாரக்கோவை. தமிழ் மக்கள் அதை பார்த்தால் ஆச்சாரங்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு விடலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.